தோடா மூஞ்சியை பற்றியாவது முத்துன சோறு என்ன யார்கிட்ட ஐயா லெஃப்ட்னா ரைட்டில் வாங்கிக்கணும். போதுமா இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவன் கட்டளை படத்தில் விஜய் சேதுபதி கூடவே ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு நேசமுள்ள நண்பராக நேசன் ஒரு கேரக்டர் வரும். ஸோ மிஸ்டர் அரவிந்தன் தான் நம்ம கூட இருக்காங்க. மிஸ்டர் அரவிந்தன், நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் நீங்கள் வந்ததே வந்து ஆண்டவன் கட்டளையா இல்லை எப்படி அமைஞ்சது? இல்லை, கண்டிப்பாக ஆண்டவன் கட்டளை தான். ஏன்னா அது அதுவாக அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் நான் எதிர்பார்க்கல. மணிகண்டன் சார் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து ஆடிஷன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பண்ணிக்கிட்டு இருந்தபோது என் ஃப்ரெண்டு மூலமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ நான் என்ன பண்ணேன், என் ஃபோட்டோஸ், இது முன்னாடி நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், வீடியோஸ் எல்லாம் நான் அனுப்பியிருந்தேன். ஸோ அந்த அந்த ஆடிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் மணிகண்டன் சார் வந்து செலக்ட் பண்ணி கூப்பிட்டாங்க. ஸோ அதை கண்டிப்பாக ஆண்டவன் கட்டளை தான். இந்த படத்தில் வந்து 2 நேஷ்னல் அவார்ட் வின்னர்ஸ் இருந்தாலும் இவர் தான் வந்து இன்டர்நேஷ்னலி அக்ளைம்டு ஆக்டர். கரெக்டாக இல்லையா? அது ஏன்னு இப்போ சொல்லுவார், கேளுங்க. இல்லை, ஆக்சுவலாக அவங்கெல்லாம் வேறு லெவலில் இருக்காங்க. ஸோ ஐம் நத்திங். என்ன சொல்லுவேன்னா, இப்படி தான் இந்த படத்தில் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லா புகழுமே மணிகண்டன் சாருக்கு தான். ஏன்னா த்ரூ அவுட் த ஃபில்ம் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்து அடுத்து ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக மணிகண்டன் சாருக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். அந்த இன்டர்நேஷ்னல் மேட்டர் சொல்லுங்கள். இன்டர்நேஷ்னல் மேட்டர்னால் இப்படி தான். நான் வந்து ஆக்சுவலாக ஸ்ரீலங்கா, பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஸ்ரீலங்கா. இந்த படம் பண்ணணும், சினிமா பண்ணுறதெல்லாம் எப்படியுமே கண்டிப்பாக இருந்த ஒரு ட்ரீம். ஸோ அங்கே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு பிறகு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்க, பிபிசிலலாம் வந்து ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரிலாம் ஃபீச்சர் ஆயிருக்காது. சொல்லுங்க, இல்லை என்ன இருக்குது? ஆஃப்கோர்ஸ் பிபிசி டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இல்லாமல் அங்கே ஸ்ரீலங்கா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் அங்கே பண்ணது. ஸோ அது ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. அதுவே வந்து பெருசாக சொல்லிக்க மாட்டார் அப்படின்னா எதை வந்து பெருசாக சொல்ல போகிறான்னு தெரில. ஸோ மணிகண்டன் சார் வந்து இதுதான் உங்கள் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாழ்ப்பாணத்துலேருந்து வந்த ஒரு கேரக்டர்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா அந்த ஸ்லாங் வந்து எனக்கு ஈஸியாக பேசக்கூடியதாக இருந்தது. பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, நான் பிறந்து வந்ததெல்லாம் ஸ்ரீலங்கான்றதுனால என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே யாழ்ப்பாணத்து நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்து நான் மேரி பண்ணது வந்து என் ஒய்ஃப் வந்து ஜாஃப்னா, அவங்க யாழ்ப்பாணம். ஸோ அது சரளமாக பேசலாம், ஜஸ்ட் ஸ்லாங். ஸோ தமிழ் தான். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஸ்லாங் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அவ்வளோதான். அது ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லை. பட் கண்டிப்பாக இருக்கலை. விஜய் சேதுபதி வந்து எவ்வளோ பெரிய பர்ஃபார்மர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் கூட நடிக்கும்போது நீங்கள் ஏதாவது பயந்தீங்களா? அவரை பார்த்து மிரண்டு போன விஷயம் என்ன? இல்லை, த்ரூ அவுட் த ஃபில்ம் ஈச் அண்ட் எவ்ரி பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நான் வந்து மிரண்டு போயிருக்கேன். பிகாஸ் நான் என் லைஃப்பில் வந்து ரோல் மாடலாக பார்க்குற சில கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் விஜய் சேதுபதி சார் வந்து முக்கியமான ஒரு கேரக்டர். அதை நான் அவருக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நிறைய பேருக்கு தெரியாது அது. நான் அங்கே பண்ண கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் மனசில் வச்சுட்டு நான் வந்து மேக்கப் பண்ணி நான் பண்ண கேரக்டர்ஸே நிறைய இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சார் காட்டுங்க சார். ஆக்சுவலாக நீங்கள் சூதுகவும் படத்தில் பண்ண கேரக்டர், ஆரஞ்சு மிட்டாயில் பண்ண கேரக்டர், இந்த கேரக்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு கோர்வையாக தான் நான் இந்த கேரக்டர் பண்ணேன். அதை மனசில் வச்சுட்டு தான் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ உங்களை தான் நான் ஸ்டடி பண்ணேன். ஹோம்ஒர்க் பண்ணும்போது உங்களை தான் நான் ஸ்டடி பண்ணேன் அப்படின்றது வந்து நான் சார்கிட்டே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அவர் ஒரு ரோல் மாடல். ஒரு ஏகலைவன் மாதிரி வீட்லேயே உட்காந்து கவனிச்சிருக்கிறீங்க. கண்டிப்பாக. நான் ஆக்சுவலாக சார் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அவரோட கேரக்டர் வைஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் சேதுபதி சார். பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, ஒரு நல்ல மனிதராக அவரை வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டில் வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். சார் வந்ததும் மணிகண்டன் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே ஃபஸ்ட்டு ஹக் பண்ணார். ஒரு 30 செகண்ட் அதை ஹக் பண்ணி நல்லா அது பாருங்க சொல்லும்போது எனக்கு நடுங்குது. பிகாஸ் அதுதான் ஆக்சுவலாக த்ரூ அவுட் த மூவி எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. பெர்ஃபார்ம் பண்ணுறது கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக கான்ஃபிடென்ஸோடு நான் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியதாக இருந்தது. விஜய் சேதுபதி சார் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுட்டார் என்ன. மணிகண்டன் சாரும் அதே மாதிரி தான் நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அடுத்தடுத்த படங்கள்லாம் கண்டிப்பாக வந்திருக்குமே. ஏன்னா எல்லா ரிவ்யூஸ்லையுமே வந்து உங்களை பற்றி மென்ஷன் பண்ணாமல் இல்லவே இல்லை. பேசுகிறாங்க. ஸோ பார்ப்போம், படைச்சவன் படியலப்பான். ஸோ என்ன பிளான்னு தெரியாது. ஸோ பார்க்கலாம், வாய்ப்புகள் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அமையணும், பார்க்கலாம். ஸோ ஆண்டவன் கட்டளை படத்துலேருந்து உங்களுக்கு ஒரு டேக்அவே இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? இல்லை, ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்டே லார்ஜ் ஆஃப் திங் நிறைய விஷயம் படிச்சுக்கிட்டேன் மணிகண்டன் சார்கிட்ட. அதாவது அவர் ஒரு பொறுமையின் சிகரம், அது அப்படி தான் சொல்லணும். மணிகண்டன் சார்கிட்ட, அப்புறம் விஜய் சேதுபதி சார்கிட்ட. பொறுமையின் சிகரம்னு சொல்கிறீங்க, ஆனால் 2 வாரத்துக்கு ஒருத்தர் படம் விட்டுருக்காருங்க, எப்படிங்க இது? இல்லை, அது வந்து நீங்கள் சார்கிட்ட தான் பேசணும், சரிங்களா? குற்றமே தண்டனைலாம் ஏற்கனவே எடுத்த படம். பட் என்னென்னா ரிலீஸ் டேட் வந்து எல்லாம் பக்கத்தில் அமைஞ்சிருச்சு, அதுதான் உண்மை. ஸோ அவர் ஆக்சுவலாக பொறுமையின் சீக்கிரம், அதுதான் உண்மை. ஸோ அவ்வளவு பொறுமையாக இருந்து ஒவ்வொரு விஷயம் சொல்லி தருவாங்க. ஸோ ஒவ்வொரு சீன் பை சீன் சொல்லி தர்றது. தப்பு பண்ணாலும் அதை வந்து எல்லாரும் வந்து இதுதான் கரெக்ட், இதை கரெக்ட் பண்ணிங்க, இதுதான் இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்றது வந்து அழகாக சொல்லி தருவாங்க. ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது வந்து கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும், நடிக்க தெரியாதவங்க கூட நடிக்க வச்சிருவாங்க. ரொம்ப நன்றி, செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ. வி ஆர் வெரி ஹாப்பி. தேங்க்ஸ். தேங்க்யூ. நீங்கள் வந்து பிஹைண்ட் நியூஸ் நேயர்களுக்கு ஏதாவது சொல்லி அப்படியே முடிச்சிருக்கீங்க.
பிஹைண்ட் வுட்ஸ் நேர்கள் கண்டிப்பாக குடும்பத்தோட படத்தை போயிட்டு பாருங்கள். ஏன்னா நல்லா சிரித்து குடும்பத்தோட என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல குடும்ப படம். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ரிவ்யூஸ் அப்புறம் அதே மாதிரி உங்கள் வாழ்த்துக்கள் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ நன்றி. தேங்க்யூ.